இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஈவி கார் ஓட்டுறோம், நியூ காரு. இந்த காரில் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லா சிஸ்டமுமே பார்த்திங்கன்னா நம்ம மேனுவல் கார் கீரில் ஓட்டுற மாதிரியே தான் இதுவும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜிலே ஓடக்கூடிய வண்டி. நம்ம எப்படி மொபைல் வந்து சார்ஜ் குறையாமல் வச்சுக்கிறோமோ அது மாதிரி இது அப்பப்போ சார்ஜ் வந்து கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஓட்டிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய செலவு இல்லை. இதில் வந்து கியர் ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. வால்யூம் இப்போ எப்படி வால்யூம் நம்ம வைக்கிறோமோ அது மாதிரி. பார்க்கிங் மோடு, ரிவர்ஸ் மோடு, நியூட்ரலு, ட்ரைவ் மோடு. எப்பயுமே நம்ம நிறுத்துகிறோம்னா பார்க்கிங் மோடு போட்டு தான் நிறுத்தணும். நீங்கள் நார்மலாக நிறுத்துனீங்கனாலும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கீக்கின்னு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். எப்பயுமே நீங்கள் நிறுத்துறீங்க, வண்டியை வந்து நிறுத்திட்டு ஆஃப் பண்ணுறீங்கன்னா பார்க்கிங் மோடு போட்டு ஆஃப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வண்டி வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கு டிராஃபிக்கில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நியூட்ரல் பண்ணுறதை விட பார்க்கிங் மோடு போட்டு நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதேமாதிரி இதில் மைலேஜ் பார்த்திங்கன்னா எப்படின்னா இதில் வந்து 2-3 டைப் இருக்குது. அதாவது ஸ்போர்ட்ஸ் மோடுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீடாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சலசலன்னு ஓட்டிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து குறையும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் வந்து பேட்ரி சேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு மோடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நீங்கள் என்ன தான் வேகம் வரட்டினாலும் அது அந்த குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போகாது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்ரி உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னன்னு சொல்லணும்னா வண்டி ஒன்றும் யாரும் புதுசாக ஓட்டுறீங்களா ஒன்றும் பயந்துக்கிட்டலாம் ஓட்ட தேவை. நார்மலாகவே தான் இருக்குது எல்லா வண்டியும். நம்ம கீர் வண்டி எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் பாருங்கள், இந்த லெவலில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் சிட்டி மோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிட்டியில் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு சிட்டி மோடு போட்டிங்கன்னா நல்ல ஒரு சார்ஜ் நிற்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா கியர் வண்டிக்கும் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டிக்கும் பேட்ரி வண்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு கியர் வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக் வண்டியாக ஓட்டுறீங்களோ அதே மெத்தட் தான் பேட்ரி வண்டி. நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்லாம் எப்படி என்னன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்லித்தரேன். நம்ம இப்போ சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 74 கிலோமீட்டர் அதுலேயே ஆவரேஜ் காட்டும். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டும். நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். அதில் நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிட்டு ஃபுல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வண்டி மூவிங்கில் இருக்கும் அப்போ காட்டுறோம் உங்களுக்கு. என்ன பெட்ரோலு டீசலை காட்டிலும் அந்த ஈவி கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் நல்லா. ஏன்னா ஒரு 5 வருஷம் ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணி பேட்டரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக சார்ஜ் போட்டுக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில் நல்லா லைஃப் வரும். வண்டி வந்து கரெக்டாக ஒரே ஒரு பர்சன் மட்டும் ஓட்டுறாங்க சொந்தமாக வச்சு அப்படிங்கும்போது வண்டியை வந்து எந்த ஒரு இதுவும் விரட்டாமல் மெதுவாக அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம்னா